சிவாய நமஹ. மிதுன ராசிக்கு உண்டான பலன்களை விரிவாக பார்ப்போம். இந்த 2025 எப்படி இருக்கின்றது, கிரக அமைப்புகள்னால் என்னென்ன பலன்கள் மிதுன ராசியை வருகின்றது, அதனால என்னென்ன செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த 2025 அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலனை வழங்குகிறது. அதாவது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, வாழ்க்கையிலே பலவிதமான பொருள் தேடல்களிலே இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான வருமானங்கள் வருவது ஒரு பக்கம் இருந்தாலும், இதுதான் உனக்கு ரூட், இந்தந்த வழிகள் தான் உனக்கு பொருள் ஈட்டுவதற்கான நல்ல வழிகள், இதுதான் உனக்கான அறம் அப்படிங்கிறத ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2025 மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. இந்த வருடம் 12ல் குரு பகவான் வக்ரம் ஆரம்பத்தில், அப்படித்தான் இந்த வருடமே ஆரம்பிக்கிறது. பிப்ரவரி மாதம் பார்த்தோம்னா 10ஆம் தேதி வரைக்கும் அந்த குரு பகவான் வக்ரகதியிலேயே போய் கொண்டிருக்கிறார். இதில் வாக்கிய முறைப்படி பார்க்கும்போது இன்னொரு அமைப்பு என்ன அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி இந்த 2025 வருடத்திலே ராகு பகவானினுடைய அதே போல கேது பகவானினுடைய பெயர்ச்சிகள் நடைபெறுகிறது. ராகு பகவான் எப்போதும் பார்த்தீங்கன்னா பின்னோக்கி செல்வார். அந்த வகையில் மிதுன ராசிக்கு அவர் 10ஆம் இடத்திற்கு ராகு பகவானும், உங்களுடைய 3ஆம் இடத்திற்கு சகோதர தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு கேது பகவானும் வருகிறார். இதில் நல்ல அமைப்பு என்ன அப்படின்னா, ராகு பகவான் மணி மந்திர ஔஷத போக போக்கியகாரகர். அவர் 10ஆம் இடத்திற்கு வர்றதுனால ஜீவனஸ்தானம் வலிமை அடையும். அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. வெளிநாடுகள், வெளியூர், வேற்று மொழி பேசக்கூடிய நபர்கள், இவர்களினாலே உங்களுக்கு ஆதாயம், பொருள் வரவுகள் ஏற்படும். குறிப்பாக இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை செய்பவர்கள், அல்லாத வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ப்ராஜெக்டை எடுத்து சொந்த ஊர்லேயே செய்பவர்கள், அல்லது வெளிநாட்டுக்கு அடிக்கடி சென்று வேலை செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருப்பவர்கள், அதே மாதிரி ராகு சம்பந்தப்பட்டவர்கள், அவர்கள்லாம் பெட்ரோலியம் ப்ராடக்ட், அதெல்லாம் ராகுனுடைய சம்பந்தம். அதே போல் அசைவ உணவு பதார்த்தங்கள் சம்பந்தப்பட்டதெல்லாம் ராகுவினுடைய சம்பந்தம். தோல் சம்பந்தப்பட்டது, லெதர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் எல்லாமே ராகுவினுடைய விஷயங்கள். அதே மாதிரி ராகுவினுடைய விஷயம் இன்னொரு அமைப்பு என்ன அப்படின்னா, கேளிக்கை சம்பந்தப்பட்டவரும் ராகு பகவான். அதனால இந்த மாதிரி துறையில் இருப்பவங்களுக்கெல்லாம் நல்ல அமைப்புகள், அதிகப்படியான லாபங்கள், உயர்வு ஏற்படும். மேலும் அதே இடத்துல சனி பகவானும் இருக்கின்றார். ஜீவனஸ்தானத்திலே சனி பகவான் ராகுவுடன் சேருகிறார். அதே மாதிரி ஏப்ரல் மாதம் மே மாதம் 11ஆம் தேதி 2025 பிறகு குரு பகவான் மிதுன ராசி உங்க ராசிக்கு அவங்கள பார்க்கின்றார். அதனால பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சேர்க்கைகள் ஒரு நல்ல பலனை தரும். குறிப்பாக ஏற்றமான சூழ்நிலைகளை உருவாக்கும். இந்த 9ஆம் பாவத்தை குரு பகவான் பார்ப்பார். அதனால அந்த ஏற்கனவே குரு பகவானுடைய 9ஆம் பாவத்தில் ராகு பகவானும் சனி பகவானும் இருக்கின்றார். ஜீவனஸ்தானத்திலிருந்து பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்திற்கு வரக்கூடிய அந்த ராகு பகவானாக இருந்தாலும் சரிதான், அதிலே இருக்கக்கூடிய சனி பகவானாக இருந்தாலும் சரிதான், இதில் குருவினுடைய பார்வை அவர்களுக்கு கிடைக்கும். அதனால என்ன ஒரு அமைப்பு அப்படின்னா, ஒரு வேலை பார்த்து கொண்டு இருக்கின்றோம், இதில் ஏதாவது ஒரு அபிவிருத்தி செய்ய வேண்டும், ஒரு படிப்பு படித்துட்டா இதில் நம்ம அபிவிருத்தி செய்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதில் நல்ல அபிவிருத்திகள், ஒரு படிப்பு படிக்கிறதுக்கோ, அது சார்ந்த அணுகுமுறையோ, அல்லது ஒரு நபர்களை தொடர்பு கொண்டு அவர்கள் மூலமாக வாழ்க்கையிலே நல்ல செழுமையோ அடையும்படியான நல்ல பாக்கியங்கள் அவர்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த வருடத்தில் ஜூலை மாதம் 2ஆம் தேதி 2025 நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2025 வரை சனி பகவான் வக்ரகதியிலே உங்களுடைய 9ஆம் பாவத்திலே செல்லுகிறார். அதாவது பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானத்திலே சனி பகவான் வக்ரகதியிலே சற்றேறக்குறைய பார்த்தீங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்னு 5 மாதங்கள் அவர் பார்த்தீங்க அப்படின்னா வக்ரகதியிலே செல்லுகிறார். இந்த சமயம் உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சிகளை தரக்கூடிய மாதங்களாக அமையும்.
அதே மாதிரி வந்து சனி பகவான் வந்து பெயர்ச்சி ஆயிட்டாரு, அவர் வந்து இப்போ இதில் இருக்காரு அப்படிங்கிறதுலாம் திருக்கணித முறைப்படி நாம் சொல்லக்கூடியது எல்லாமே திருக்கோயில் அனுஷ்டான வாக்கிய முறை. திருக்கோயில்கள் பூராமே அனுஷ்டானம் செய்வது வாக்கிய முறைப்படி தான். அதனால் நம்மளுக்கு முக்கியம் வாக்கியம். ஆகையினால வாக்கிய முறையான பயிற்சி சனி பகவானினுடைய பயிற்சி அப்படிங்கிறது 2026 ஏப்ரல் மாதத்தில் தான் நடக்கிறது. அதனால் இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த சனி பகவான் அவருடைய ஸ்புடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா மகர ராசியிலே தான் சனி பகவான் உங்களுக்கு பாக்கியத்தை தரும்படியான இடத்துல தான் இருக்கிறார். ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதே போல் அந்த சனி பகவான் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வக்ர காலத்திலே நல்ல பலன்களை அதிகமாக தருவார். சனி பகவானினுடைய அந்த சிறப்பு அது. அப்புறம் அதுக்கு குரு பகவானினுடைய பார்வையும் பெறுகின்றது. இந்த குரு பகவானுடைய பார்வை நன்மையை மட்டுமே தான் அதிகமாக தரும். அதில் உங்களுடைய முதல்ல விஷயம் என்னன்னா சம சப்தம பார்வை 7ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அதனால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம், அல்லது ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுங்க, 2 பேருக்கும் ஒரு கருத்து வேறுபாடாக இருந்து கொண்டு இருக்கிறோம், அடிக்கடி இல்லைன்னா எங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் பிரச்சனைகள், வீட்டுக்கு வீடு அடிக்கடி சண்டை வந்து கொண்டு இருக்கிறது, அல்லது ஏதோ ஒரு விஷயமாக அடிக்கடி கோபம் ஏற்பட்டு பிரிந்து விழுந்து செல்லுகின்றோம், அல்லது வேலை நிமித்தமாக நான் வெளிநாட்டிலே இருக்கேன், அவங்க இன்னொரு இடத்துல இருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறோம், அல்லது 2 பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் ஏதோ ஒரு தள்ளி தள்ளி போய் கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 பார்த்தோம் அப்படின்னா அந்த சனி பகவானினுடைய 9ஆம் இடமாக வக்ரமாக இருக்கட்டும், குரு பகவான் வக்ரம் அடைகிறார். நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2025 மார்ச் மாதம் 17ஆம் தேதி 2026, இந்த 2025 அதுக்கு அடுத்த வருஷமான 2026 வரை குரு பகவான் வக்ரகதியிலே போகிறார். சற்றேறக்குறைய பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் மாதத்தில் ஒரு 15 தேதி, டிசம்பர், அதே போல் வந்து ஜனவரி, பிப்ரவரி, சற்றக்குறை பார்த்தீங்கன்னா 4 மாதங்கள் அவர் வந்து வக்ரகதியிலே செல்கின்றார். இந்த காலம் அப்படிங்கிறது வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான பொற்காலம். ஜென்மத்தில் குரு வனவாசம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பாக இருந்தாலும் அந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியிலே செல்லக்கூடிய காலம் யோக காலம். அதனால் அந்த சமயத்தை நீங்கள் பயன்படுத்தணும். நிச்சயமாக மிதுன ராசிக்காரங்கள் இந்த சமயத்திலே குறிப்பாக குடும்பத்திலே சுப செலவுகள் அதிகமாக ஏற்படும். அதனால் அவங்க வீட்டில் ஏதாவது முக்கியமான விசேஷம் நடக்குது, வைக்கணும், இந்த சமயத்தில் ஏதோ செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அந்த சமயத்தில் நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா திட்டமிட்டு கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும். குறிப்பாக இந்த 2025 மிதுன ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய ஒரு முக்கியமான தெய்வம் அப்படிங்கிறது பெருமாளை வணங்க வேண்டும், மகாவிஷ்ணுவை வணங்க வேண்டும். குறிப்பாக ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய திவ்ய கஷேத்திரம். அந்த திவ்ய கஷேத்திரத்திலே காலையிலே, அதாவது விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தரிசனம் நடைபெறும். அந்த தரிசனத்தை மிதுன ராசிக்காரர்கள் சென்று தரிசனம் செய்து வணங்க வேண்டும். காலையில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் முதல்ல பெருமாள் கண் விழித்த உடனே முதல்ல வந்து பசுமாடு, அஸ்வம்னு சொல்லக்கூடிய குதிரை, அடுத்தது கஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய யானை, இந்த 3ஐயும் தரிசனம் செய்து அதற்கு பிறகு அந்த பசும்பாலை தரிசனம் செய்து சுப்பிரபாதங்கள் செய்து தான் வந்து ஸ்ரீரங்கத்தில் அந்த பூஜை நடைபெற்று விஸ்வரூப தரிசனம் நடைபெறும். இந்த விஸ்வரூப தரிசனத்தை மிதுன ராசிக்காரங்க காலையில் போய் பார்க்கணுங்க. எதனால் அப்படின்னா புத பகவானினுடைய ஆதிக்கம் கொண்ட புதனுக்கு வந்து அதிதெய்வத்தை விஷ்ணு, அதே மாதிரி பிரத்யதி தெய்வம் நாராயணர் மகாவிஷ்ணு. அதனால பெருமாளை வணங்குவது மிக மிக சிறப்பு. அதுவும் அந்த ஸ்ரீரங்கம்ங்கிற திவ்ய கஷேத்திரம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தீவு போல அமைந்திருக்கக்கூடிய ஒரு பவித்திரமான கஷேத்திரம். அதனால 2 பக்கமும் நீர்னால் சூழப்பட்ட ஒரு பவித்திரமான திவ்ய கஷேத்திரம் அந்த கஷேத்திரம். அதனால அந்த கஷேத்திரத்திலே சென்று வழிபாடு செய்ய வேண்டும். உஷக்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய விடியற் பொழுதிலே அப்படி செய்து வழிபாடு செய்தீர்களே ஆனால் இந்த 2025ஆம் ஆண்டு யோக பலன்களையும் அமோகமான நல்ல பலன்களையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரும். சிவாய நமः.